ஆத்மா என்பது ஒன்று அல்ல, இது மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே அத்தனையுமே மூன்றாகத்தான் இருக்கிறது. இதனைத்தான் வேதம் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, த்ரீணி த்ரீணீவை தேவானாம் அப்படின்னு சொல்றார். இது எனக்கான பதவி, இது எனக்கான பெருமை என்று இந்த பெருமையோடு வாழ்கிறதல்லவா, அனைத்திற்கும் ஆசைப்பட்டு வாழ்கிறதல்லவா, அந்த இச்சைன்னு சொல்றாலே, அந்த இச்சா சக்தின்னு சொல்றா இல்லையா, அந்த இச்சை என்பதுதான், அந்த ஆசையை கொண்ட அந்த மனம்தான் அந்தராத்மா என்று பிரிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவனடி சேர்ந்தோரின் ஆத்மா வேறொரு உடலை சென்றடைவதாக சொல்கிறார்கள். அப்படி இருக்க அவர்களுக்கு நாம் சார்த்தம் செய்யும் பொழுது வாழும் அவ்வாத்மாவை தொந்தரவு செய்வது போல் இருக்காதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருடைய கேள்வி ரொம்ப அழகா பிரிச்சு கொடுத்திருக்கார். அதிலிருந்தே நாம் அவருக்கு விடையினை அளிக்க முடியும். எப்படி கேட்டிருக்கார்? இறைவனடி சேர்ந்த ஆத்மா வேறொரு உடலை சென்றடைந்ததாக சொல்கிறார்கள். இது ஒரு பார்ட். இப்ப அழகா இதை புரிஞ்சுப்போம். அதே மாதிரி அப்படி இருக்க நாம் சார்த்தம் செய்யும் பொழுது வாழும் அவ்வாத்மாவை தொந்தரவு செய்வது போல் இருக்காதா அப்படின்னு பிரிச்சு கேட்டிருக்கார். இப்போதான் இங்க இதுக்கான விஷயம் என்ன, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எப்படி தெளிவாக அதை விளக்கி இருக்கிறார்கள் என்பதை அழகா புரிஞ்சுக்கலாம். நாம் நினைப்பது போல் ஆத்மா என்பது ஒன்று அல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னதுதான் அழகா உங்களுடைய கேள்வியிலிருந்து விடைய புரிஞ்சுக்கலாம். ஆத்மா என்பது ஒன்று அல்ல, இது மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே அத்தனையுமே மூன்றாகத்தான் இருக்கிறது. இதனைத்தான் வேதம் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, த்ரீணி த்ரீணீவை தேவானாம் அப்படின்னு சொல்றார். எல்லாமே இந்த உலகத்திலே மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பகல்னு ரெண்டு தானே இருக்கு, நன்மை தீமைன்னு ரெண்டு தானே இருக்குங்கிற மாதிரிலாம் கிடையாது. இரவு பகல் இருந்தா கூட நடுவிலே சத்யா காலம் என்கின்ற ஒரு காலம் என்பது உண்டு. ஆண் பெண் இரண்டு தானே இருக்கிறதுன்னு சொன்னா கூட அங்கே கூட திருநங்கை என்கின்ற அந்த மூன்றாம் பாலினம் என்பதும் வந்து சேர்ந்து விடுகிறது அல்லவா. இப்படி இந்த உலகத்திலே அத்தனையும் மூன்றாகத்தான் இருக்கிறது. நம்ம புரோட்டான் நியூட்ரான் வச்சிருந்தா கூட சயின்ஸ்ல கூட எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒன்று வச்சிருப்பா. புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ங்கிற மாதிரி தான் பிரிச்சிருக்கா. இப்படித்தான் சக்தி என்று வரும்பொழுது கூட இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று மூன்று விதமான சக்திகளாக பிரித்திருப்பார்கள். அப்படித்தான் ஆத்மாவினை எப்படி பிரிக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, ஜீவாத்மா, பரமாத்மா, அந்தராத்மா என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். இந்த ஜீவாத்மா என்பதுதான் இயக்க ஆற்றலாக இருக்கிறது, நம்மை இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது இந்த ஜீவாத்மா என்பது. அந்த ஜீவாத்மா என்பதுதான் ஒரு மனிதன் இறந்தவுடன் அந்த ஜீவாத்மா என்பது மட்டும் அங்கிருந்து பிரிந்து சென்று மற்றொரு உடலிலே சென்று சேர்ந்து விடுகிறது. இதைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். மற்றொரு உடல்ல போய் சேர்ந்துடுறது அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை புடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதே பேட்டரியை இன்சர்ட் பண்ணிட்டா, அப்போ அந்த பேட்டரி சக்தி, இயக்கு சக்திங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா ஆனதுதான் மறுபிறவி எடுக்கிறது. இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு உடம்புக்குள்ள போய் பூந்துருச்சு. இது ஒரு பக்கம். அடுத்தது என்ன சொன்னோம்? பரமாத்மா என்று சொன்னோம். இந்த பரமாத்மா என்பதுதான் எல்லோருக்குள்ளும் இறை சக்தி என்பது இருக்கிறதுன்னு சொல்றா இல்லையா. அகம் பிரம்மாஸ்மின்னு ஆதிசங்கரர் சொல்லி இருப்பார். இப்படி எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு மூலையில ஒரு மனசுக்குள்ள ஒரு அன்புங்கிறது இருக்கும் இல்லையா, ஒரு கருணைங்கிறது இருக்கும் இல்லையா. யாரோ ஒருத்தர் அடிபட்டுட்டா ஐயோ பாவம் அப்படின்னு மனசு துடிக்குது இல்லையா, அந்த விஷயம்தான் பரமாத்மா என்பது. அந்த பரமாத்மா என்பதுதான் நேராக அந்த பரமாத்மாவிடமே சென்று சேர்ந்து விடுகிறது. அதைத்தான் நீங்கள் எப்படி குறிப்பிட்டிருக்கிறீர்கள்? இறைவனடி சேர்ந்ததாக சொல்கிறீர்கள் அல்லவா. ஏன் இறந்து போயிட்டாருங்கிற வார்த்தையை நீங்க குறிப்பிடலையே, இறைவனடி சேர்ந்தார்னு சொல்றோம் இல்லையா. அந்த இறைவனடி சேருவது எதுன்னு பார்த்தோம்னா, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்பது. மூணாவதா ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்தராத்மான்னு சொல்லுவார்.
இந்த அந்தராத்மா அப்படின்னு சொன்னா இதற்குத்தான் ஆசைகள் என்பது உண்டு. இந்த உலகத்திலே வாழும் பொழுது இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய கார், இது நான் சம்பாதித்தது, இது எனக்கான பதவி, இது எனக்கான பெருமை என்று இந்த பெருமையோடு வாழ்கிறதல்லவா, அனைத்திற்கும் ஆசைப்பட்டு வாழ்கிறதல்லவா. அந்த இச்சைன்னு சொல்றாலே, அந்த இச்சா சக்தின்னு சொல்றா இல்லையா, அந்த இச்சை என்பதுதான், அந்த ஆசையை கொண்ட அந்த மனம்தான் அந்தராத்மா என்று பிரிக்கப்படுகிறது. இந்த அந்தராத்மா தான் என்ன பண்ணுன்னு பார்த்தா, இறந்த உடனேயே இங்கேயே அலைந்து கொண்டிருக்கும். ஆஹா, என்னுடைய உடம்பு இப்படி கிடக்கிறதே, என்னால் கைகளை கால்களை அசைக்க முடியவில்லையேன்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்குமாம். அப்படி தவிக்கக்கூடிய ஆத்மாவிற்கு ஒரு 10 நாட்கள் அவரவருடைய சம்பிரதாயத்தின்படி ஒரு 10 நாட்கள் அல்லது 16 நாட்கள் வரை காலத்தினை கொடுத்து உனக்கான உருவத்தினை தருகிறேன், ஒரு சூக்ஷ்ம ரூபமாக நீ இப்படி அலைஞ்சுன்னு இருக்க, உனக்கு ஒரு உருவத்தினை தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லிலே ஒரு சிலை, ஒரு கூழாங்கல் மாதிரி வச்சிருப்பா. அந்த காரியம் பண்ணும்போது பார்க்கலாம், அந்த கல்லிற்குள்ளாக அவரை ஆவாகனம் செய்து அவருக்குரிய அந்த நைவேத்தியங்களை எல்லாம் செய்து நிறைய சாதங்கள்லாம் நிறைய அன்னங்கள்லாம் பண்ணி அங்கே பிரபூத பலி என்று சொல்லுவார்கள், அதனை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் நீ ஆகாரம் சாப்பிட்டுட்டியா, இப்போ நீ போய் உன்னுடைய முன்னோர்களோடு இணைந்து கொள் அப்படின்னு சொல்லி இந்த அந்தராத்மாவினைத்தான் மேல் நோக்கி அனுப்புகிறார்கள். அந்த அந்தராத்மா என்பதுதான் பித்ருலோகத்திற்குள் செல்கிறது. அந்த அந்தராத்மாவிற்குத்தான், அதாவது பித்ருலோகத்திற்கு சென்று தன்னுடைய முன்னோர்களோடு இணைந்த அந்த அந்தராத்மாவிற்குத்தான் நாம் சார்தத்தினை செய்கிறோம். அப்படி சார்த்தம் செய்யும் பொழுது அந்தராத்மாவிற்கு செய்வதால் இங்கே வேறொரு உடம்பிலே சென்று தங்கிய இந்த ஜீவாத்மா என்பது எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஆகாது, எந்த விதத்திலும் அது தொந்தரவு, அதற்கு தொந்தரவு என்பது உண்டாகாது. இந்த உண்மையை நன்றாக புரிந்து கொண்டாலே போதுமானது. நிச்சயமாக எல்லோரும் தங்களுடைய பெற்றோருக்கு அவசியம் சார்தத்தினை செய்துதான் ஆக வேண்டும். அந்த அந்தராத்மாவினுடைய ஆசிகள் தான் நம்மை நல்லபடியாகவும் வாழ வைக்கும். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.